எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. நம்ம இது போட்டுன்னா அந்த அழுத்தப்படுகின்ற அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக வீச்சை கொண்டு வரதுக்காக தான் இந்த தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றீங்க. இந்த தொலைக்காட்சி அரசியல் மட்டும்தான் பேசுமா? இல்லை, தான் சொல்லிட்டேனே, இது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, நமது மொழி கலைக்கிழமையில் உலகமெங்கும் இருக்கிற எல்லாருடையது. பிற மொழிவழி தேசிய இனங்களினுடைய கலை இலக்கியத்தை கூட இது போற்றும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பொங்கல் பண்டிகை நம்முடைய தேசிய திருவிழாவை கொண்டாடுவது போல் அருகில் இருக்க கேரள மக்கள் கொண்டாடுகிறதையும் இது போற்றும். அங்கே இருக்க சங்கராந்தியையும் போற்றும். இது எல்லா மக்களுக்கும் மேலே ஒரு தேசிய இன உரிமைக்கு நான் நிற்கும்போது மற்ற மொழிவழி தேசிய இனங்களினுடைய மொழி, கலை, இலக்கியத்தை, பண்பாட்டையும் போற்றுவது எங்களுடைய மாண்பு, மரபு. அதனால இது வெறும் அரசியலை மட்டும் பேசாது. அரசியலுக்கு உள்ளேயே, அரசியலுங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ளேயே மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, வழிபாடு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும், அதுக்கப்புறம் தொன்று தொட்ட வேளாண்மை, அது எல்லாமே வந்துடுது. ஒரு நிலத்தின் வளம், அது பாதுகாப்பு, எல்லாமே சேர்த்து தான் அரசியல் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ள வருது. அதனால அது எல்லாத்தையும் பேசும். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம், தீந்தமிழ் இனத்தீரே. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரினப் பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.